வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதாகர். இந்த வீடியோவில் ஜீன்ஸ் இன் கேன்சர் அதை பற்றி சில தகவல்களை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஜீன்ஸ்னால் என்னது? இட்ஸ் எ பேசிக் ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஜீனில் ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஃபாதர்கிட்டருந்து குழந்தைகளுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இந்த ஜீன் மூலமாக தான், மரபணுக்கள் மூலமாக தான். மிக மிக முக்கியமானது. இது முக்கியமாக எதுக்காக சொல்கிறோன்னா, கேன்சரில் நிறைய கேன்சர்கள் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது ஹெரிடிட்டரி நேச்சர். இப்படி நேச்சர் உள்ள ஆட்களுக்கு அது சில ஜீன் மூலமாக நம்மளுக்கு அந்த கேன்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இப்போ இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சிகள் இதை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக ரெண்டு ஜீனை பற்றி நான் பேச போகிறேன். நம்ம உடம்புல, ஒரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா 20,000 to 25,000 ஜீன்கள் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜீன் இருக்குது. இதில் முக்கியமாக இன்னைக்கு நான் பேச போகிறது என்னென்னா, BRCA1 அண்ட் BRCA2 இந்த ரெண்டு முக்கியமான ஜீனை பற்றி நான் பேச போகிறேன். இந்த BRCA ஜீன் நம்ம உடம்பில், நம்ம செல்லில் 17th நம்பர் ஆஃப் குரோமோசோமில் லாங் ஆர்மில் இருக்குது. இந்த ஜீனுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த BRCA1 ஜீன் அண்ட் BRCA2 ஜீன், இந்த ரெண்டு ஜீன்களுமே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒவேரியன் கேன்சருக்கும் ரிலேஷன் இருக்குது. இது போக இன்னும் பல கேன்சர்கள் கூட இது லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ப்ராஸ்டேட் கேன்சரில் கூட இந்த மியூட்டேஷன்ஸ் இருக்குது. தென் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், இதுலேயும் இந்த BRCA1 அண்ட் BRCA ஜீன் மியூட்டேஷன் இருக்குது. எனவே இந்த மியூட்டேஷனை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது யாரெல்லாம் ஒரு கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த BRCA1 அண்ட் BRCA2 ஜீன், இந்த ரெண்டு ஜீனுமே என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு ஜீனும் ஒரு புரோட்டீனை செக்ரீட் பண்ணும். அந்த புரோட்டீன் நம்ம உடம்புல உள்ள செல்லில் உள்ள DNA ரிப்பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமாக அந்த செல்ஸ் நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். எனவே இந்த BRCA1 அந்த BRCA2 இந்த ரெண்டு ஜீனும் மியூட்டேட் ஆகும்போது இந்த DNA ரிப்பேர் மெக்கானிசம் பாதிக்கப்படுது. அந்த செல் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேன்சர் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் போயிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பரம்பரையாக வரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஒவேரியன் கேன்சர், நார்மலாக ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 13% ஆஃப் த பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன் ஹை ரிஸ்க் கேட்டகரி ஆஃப் டெவலப்பிங் பிரஸ்ட் கேன்சர்னு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த BRCA1 மியூட்டேஷன் இருந்தால் இந்த பிரஸ்ட் கேன்சர் டெவலப்மெண்ட் ரிஸ்க் ஒரு 60-70 விழுக்காடு கூடுது. இந்த BRCA2 ஜீன் மியூட்டேஷன் இருந்ததுன்னா 40 to 55% பிரஸ்ட் கேன்சர் டெவலப்மெண்ட் கூடுது. இதே போல் 1.2% பீப்புள் ஆர் இன் டெவலப்பிங் ஹை ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் ஒவேரியன் கேன்சர். அந்த கேட்டகரியில் இந்த BRCA1 ஜீன் மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது ஒரு 35 to 40% ஆஃப் த பீப்புள் ஆர் டெவலப்பிங் ஃபார் ஒவேரியன் கேன்சர் ரிஸ்க் அதிகமாகுது. BRCA2 மியூட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா 15 to 18% ரிஸ்க் ஆஃப் பீப்புள் வில் டெவலப் ஒவேரியன் கேன்சர். ஸோ இந்த மெசேஜ் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மியூட்டேஷன் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சரும் ஒவேரியன் கேன்சரும் வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் யாருக்கெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபெமிலியல் கேன்சர், அதாவது யாராவது ஃபேமிலியில் கேன்சர் இருக்கும்போது, ஹெரிடிட்டரியாக ஃபேமிலியில் கேன்சர் இருக்கும்போது அவங்களோட குழந்தைகளை, அவங்களோட சிஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் ஜெனட்டிக் கவுன்சிலர்கிட்ட நம்ம அனுப்பும் பொழுது அந்த ஜெனட்டிக் கவுன்சிலர் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு
அவங்களோட ரிஸ்க் கேட்டகரியை அசஸ் பண்ணி இந்த பிரஸ்ட் கேன்சர் 1 and 2 நம்ம டெஸ்ட்டை வந்து பிளட் சாம்பிள் மூலமாகவே பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. எனவே இந்த BRCA1 அண்ட் BRCA2 மியூட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட்லேயுமே இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரஸ்ட் கேன்சரில் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்குது. இந்த BRCA1 இந்த BRCA2 மியூட்டேஷன் இருக்கக்கூடிய இந்த பிரஸ்ட் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் பேஷண்ட்களுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சில ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளால் இப்போ கொடுக்க முடியும். அதாவது என்னென்னா ஓரலாக சில மெடிசின்ஸ், அதாவது பார்க் இன்ஹிபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெடிசின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒலாபரிப், ப்ரோகாபரிப், இப்படி நிறைய ரீசன்ட் ட்ரக்குகள் இருக்குது. அந்த ட்ரக்குகள் வந்து இந்த BRCA1 ஜாம்லைன் மியூட்டேஷன் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் இந்த மியூட்டேஷன் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டயக்னோசிஸ்க்கும் ரிஸ்க் கேட்டகரி அசஸ் பண்ணுறதுக்கும் இந்த மியூட்டேஷன் வந்து நம்மளுக்கு ரிஸ்க்ஃபுல்லாக இருக்குது. எனவே இந்த BRCA1 and 2 மியூட்டேஷன் ஜீன்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணினா ரிஸ்க் கேட்டகரி அசஸ் பண்ணலாம். அது வந்து நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங்கிறது வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கேன்சரில் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய நோயாளிகளை நம்ம வந்து கேன்சர் வராமல் கண்டுபிடிக்கலாம். கேன்சர் வந்தாலும் அதற்குரிய சிகிச்சைகளை கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. நன்றி, வணக்கம்.